Welcome to this class. So today we are going to see about the materiality. See, audit பொறுத்த வரைக்கும் materiality அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா 100 டிரான்சாக்ஷன்ஸ் கவுண்ட் பண்றோம், இல்ல டோட்டலா 100 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 1 or 2 மிஸ்டேக்ஸ் here and there might not make a big difference அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஸோ மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது என்ன அர்த்தம், அதை வந்து நம்ம ஏன் ஆடிட்ல யூஸ் பண்றோம், அதுக்கு ஏன் வந்து இந்த மெட்டீரியாலிட்டி லெவல் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே ஆடிட் அஸ் அ ப்ரொசீஜராவோ இல்லை ஆடிட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லையோ மெட்டீரியாலிட்டிக்கு மிகப்பெரிய சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்பவுமே சொல்வேன், மிஸ்ஸ்டேட்மெண்ட், அதாவது மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கலாமா அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா, ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது தான். ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த டிரான்சாக்ஷன்ல இந்த தேதியில இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம செஞ்சிருக்கோம், ஓகேவா. ஒரு சேல்ஸ் டிரான்சாக்ஷனா இருக்கலாம், பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனா இருக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு, ஓகே, ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை we have done அப்படின்னு சொன்னா, இந்த டிரான்சாக்ஷனை இந்த டேட்ல இந்த அமௌண்ட்டுக்கு கரெக்டா ரெக்கார்ட் பண்ணா அதுக்கு பேரு ஸ்டேட்மெண்ட். அதுதானே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், நீங்க அதுதானே ஃபினான்ஷியலி பண்றீங்க. ஸோ நீங்க மானிட்டரியா என்னென்ன டிரான்சாக்ஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகுறீங்களோ அத்தனை டிரான்சாக்ஷனையுமே புரியும் வகையில நாம யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடிய, அதாவது கம்பெனி ஆகிய நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை உபயோகப்படுத்தி படிச்சு அதுல என்னென்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து அவங்க இருக்கக்கூடிய ஷேர்ஸை செல் பண்ணலாம், இல்லை அவங்க என்ன வேணா பண்ணலாம், ஓகேவா. ஸோ இந்த காமன் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்காங்களே, இவங்க இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆடிட்டர் சைன் பண்ணதுக்கு அப்புறமா அதை நல்லா நம்புவாங்க. ஸோ இந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு. அப்போ அந்த ஆடிட்டர் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ப்ராப்பரா செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்றும் பெரிய அளவில் மிஸ்ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு பர்டிகுலர் டேட்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு நடந்திருக்குன்னா இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம ஸ்டேட் பண்ணணும், கரெக்டா, ஒரு சின்ன முன்ன பின்ன எதுவுமே இல்லாம பண்ணா அது பேர் ஸ்டேட்மெண்ட். சம்டைம்ஸ் இந்த அளவுக்கு நான் சொல்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது எல்லா டிரான்சாக்ஷனுமே, ஓகேவா. சில நேரங்களில் நிறைய டிரான்சாக்ஷனுக்கு நம்ம எஸ்டிமேஷன் போட வேண்டியதாக இருக்கும், இல்லை சில நேரத்தில் ஒரு சில கம்ப்யூட்டேஷன்ஸ் இருக்கும். அந்த கம்ப்யூட்டேஷன்ஸை நம்ம பார்க்கும்போது எல்லாரும் வந்து 5% ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 5% நம்ம ஃபாலோ பண்ணுறதா, இல்லை நம்ம 6% ஃபாலோ பண்ணணுமா, 4% ஃபாலோ பண்ணணுமான்னு கேல்குலேஷனில், கம்ப்யூட்டேஷனில், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாமா, இல்லை நம்ம கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லை, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, அதனால நம்ம வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி அதை பண்ணலாமான்னு ஒவ்வொரு கம்ப்யூட்டேஷனுக்குமே நமக்கு அவ்வளோ இன்வால்மெண்ட் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு சேல் பண்ணியிருக்கோம், 2 கோடிக்கு பண்ணியிருக்கோம்னா அதில் ஒன்றும் பெரிய எஸ்டிமேட் இருக்க போகிறது கிடையாது. சேல்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்டிமேட்டோ இல்லை நம்ம வந்து அதில் ஜட்ஜ் பண்ணி என்ன அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதோ இல்லை கேல்குலேஷனோ ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 2 கோடிக்கு சேல் பண்ணியிருக்கீங்கன்னா 2 crores is the amount you have to write. அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. பட் உங்களுக்கு என்ன ஆகும்னா, wait a second, because in the materiality பொறுத்த வரைக்கும் what I would like to do is, first of all, explanation is very important when it comes to materiality. So first of all, know that materiality as a concept அப்படிங்கிறது நமக்கு வந்து சும்மா ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட், அதனால நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து நான் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு, ஒரு பர்டிகுலர் டேட்ல ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் நமக்கு நடந்திருக்கு, அந்த டிரான்சாக்ஷன் எந்த அமௌண்ட்டுக்கு நடந்திருக்கும், இது இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கொண்டு வந்து அதை என்ன பண்ணுவோம், 3 கோடின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன்ல இந்த அளவுக்கு ஈஸியா இருக்கிறது கிடையாது ஒரு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நம்ம எம்ஐடியில் தெர் இஸ் நம்மளோட ஐஐடியில் வச்சுக்கோங்களேன், ஐஐடியில் வந்து தெர் இஸ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெஷ்லி அவுட் ஆஃப் ஐஐடியில் இருக்கவங்க ஒரு சில ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, they started a company. நான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஜென்ரலாக சேட்டிலைட் வந்து 2 டெக்னாலஜி தான் ரன் ஆகுமா. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ரேடார் அப்படிங்கிறது,
ஓகே, இன்னொன்று வந்து ஆப்டிக்கல். இந்த 2 தான். ஸோ இந்த ஆப்டிக்கல் என்ன பண்ணுமா, சேட்டிலைட்டை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், ஆப்டிக்கல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அப்படியே ஃபோட்டோகிராஃப் மாதிரி எடுக்குமா. அங்கே மாடிக்கு போயிட்டு தெர் இஸ் ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணும், ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் க்ளவுட்ஸை போய் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா க்ளவுடுக்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது நீங்கள் ஆப்டிக்கல் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது, சேட்டிலைட் ஃபோட்டோ எடுக்கும் போது. இதே சேட்டிலைட் என்ன பண்ணுமா, அந்த ரேடார் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது அது ஒரு சவுண்ட் வேவ்ஸ் மாதிரி, ஒரு சவுண்ட் வேவ்ஸ் அங்கேருந்து அனுப்பிச்சு அது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்து அது எந்த அளவுக்கு சீக்கிரமாக ரிவர்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி லேண்ட்ஸ்கேப்பை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பேஸ்லேருந்து நம்ம ஒரு சவுண்ட் வேவ்ஸ் எப்படி விடுறோம் அப்படின்னா டக்குன்னு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா இங்கே மலை இருக்குது, தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து தட் இஸ் ஒரு மவுண்டன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பிளெயின் சர்ஃபேஸ் இருக்குன்னா அது கொஞ்சம் லேட்டாக வரும் சவுண்ட் வேவ்ஸ். ஸோ ஃபார் வாட் எவர் ரீசன் இது நம்ம எதுக்காக சொல்கிறோம்னா, நம்ம ஒரு ஆடிட் பண்ண போகிறோம், நம்ம ஆடிட் பண்ண போகிற எல்லா கம்பெனியும் காமனாக ஒரு ஐடி செக்டர் மாதிரியோ இல்லை நார்மலாக நமக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் மாதிரியோ இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஐஐடியில் படிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு சின்னதாக பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸை கூட நீங்களும் நானும் போய் ஆடிட் பண்ணுறோம். அப்போ ஆடிட் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க பிஸ்னஸ் எப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்னு. அப்படி அந்த எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க இது மாதிரி வந்து சேட்டிலைட் ப்ரிப்பரேஷன்லேயே இல்லை இப்போதைக்கு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜியே வந்து ஒன்று ரெடாரும் இன்னொன்று வந்து ஆப்டிக்கலும் தான். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஒரே சேட்டிலைட்டில் இந்த ரேடாரையும் ப்ளஸ் ஆப்டிக்கல் ரெண்டுத்தையும் நாங்கள் சேர்க்க போகிறோம். இப்போ இது என்ன ஆகிடும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்டிக்கல் இல்யூஷன் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு க்ளவுட்ஸ் மறைச்சிட்டு இருக்கு ஒன்றுமே தெரியலனா அதே ஃபோட்டோவில் என்ன இருக்குங்கிறத கெஸ் பண்ணுறதுக்காக ரேடாரும் அதே டைமில் அங்கே சவுண்ட் வேவ்ஸை பாஸ் பண்ணும். சவுண்ட் வேவ்ஸ் ரிட்டர்ன் வரதை பொறுத்து அங்கே மவுண்டன் இருக்கா, பிளாட்டோ இருக்கா, இல்லை பிளெயின் இருக்கான்றதை வச்சு அது ஒரு இமேஜரியை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த இமேஜரியையும் இந்த இமேஜரியும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதை வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து உங்ககிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இதை தான் நாங்கள் பண்ணுறோம், ஸோ இதை வந்து நாங்கள் டிசைன் பண்ணுறதுல இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கோம், ஸோ இந்த ரேடாரையும் ஆப்டிக்கல் இல்யூஷனும் சேர்த்து நாங்கள் இன்னொன்று பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் எங்கள் ஸ்டார்ட் அப்போட சேட்டிலைட் டிசைனு. இந்த சேட்டிலைட் டிசைன் மட்டும் அப்ரூவ் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா எங்கள் கம்பெனி சரியான ப்ராஃபிட்ல போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இவங்க இந்த ரேடார் பிளஸ் ஆப்டிக்கல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு சேட்டலைட் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா டோட்டல் டிசைனிங் காஸ்ட்னு ஒன்று கொண்டு வருவாங்க. இந்த டிசைனிங் காஸ்ட் அவங்க போட்டிருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனிங் காஸ்ட் மட்டும் வந்து ஒரு 1 crore போட்டிருக்காங்கன்னா இதை டிசைன் பண்ண நிஜமா 1 crore ஆகுமா அப்படின்னு உங்களால செக் பண்றதுக்கு கூட யூ டோன்ட் ஹேவ் அ பெஞ்ச் மார்க். ஒரு இண்டஸ்ட்ரியில இவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, இவ்வளோ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ்லேருந்து டிசிஸ்லேருந்து விப்ரோலேருந்து எல்லா ஐடி கம்பெனிஸும் வந்து 22% ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்களும் ஐடி செக்டர்ல தானே இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ண போற ஒருத்தர் ஒரு ஐடி கம்பெனியாக இருந்தால் ஓகேவா, நம்ம வந்து ஏதோ ஒரு ஐடி கம்பெனி ஆடிட் பண்றோம்னா மற்ற ஐடி கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா இண்டஸ்ட்ரியில, அவங்களோட ப்ராஃபிட் 22%. ஆனா நான் வந்து இப்போ வந்து கிளவுட் ஷாம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி நான் ஆடிட் பண்றதுக்கு போயிருக்கேன், ஆனா இந்த கிளவுட் ஷாம்ஸோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 12% தான் இருக்கு. ஏன்? ஒய் இஸ் தட்? ஐடி இண்டஸ்ட்ரியில காமனான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20 above இருக்கும் போது ஏன் நான் ஆடிட் பண்ணக்கூடிய இந்த கம்பெனி மட்டும் ப்ராஃபிட்டை 12% போட்டிருக்காங்க, இதை நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்குமே கூட கம்பேரிசனுக்கு கூட உங்களுக்கு பேசிக்கா இண்டஸ்ட்ரியில எவனாவது ஒருத்தன் எக்ஸிஸ்ட் ஆகணும், இந்த விஷயத்தை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவன் ஒருத்தன் இருக்கணும். அப்பதான் நான் ஆடிட் பண்ணக்கூடிய அந்த கிளைண்ட் இருக்காங்களே, இந்த கிளைண்டோட நம்பரையும் இண்டஸ்ட்ரியில ஜென்ரலான ஐடி இண்டஸ்ட்ரியில அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதையும் என்னால் கம்பேரே பண்ண முடியும். ஆனா அப்படி கம்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு நான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஏன்னா அது ஒரு ஸ்டார்ட் அப். இவங்க பண்ணக்கூடிய இந்த டெக்னாலஜி தட் இஸ் ஆப்டிக்கல் பிளஸ் இந்த ரேடார், இந்த டெக்னாலஜியை இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ இதை டிசைன் பண்றதுக்கான காஸ்ட் அவங்க 1 crore அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால இதுக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்களோ அது கரெக்டா இல்லையா, இல்லை அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அதை என்கிட்ட கரெக்டா சொல்றாங்களா, இல்லை அவங்களோட டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட்டையுமே அவங்க முழுக்க முழுக்க கேபிட்டலைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது மாதிரியான டவுட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ப்ராப்பரா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணியிருக்கிற செலவு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸ் ஆக இருக்கலாம். அதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேப்ல இருக்காங்க, ஒரு பெரிய சயின்ஸ் லேப் நடத்துறாங்க, ஒரு பெரிய ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு புது மெடிசனை வந்து அவங்க டிசைன் பண்றாங்க இல்லைன்னா வந்து ரெடி பண்றாங்கன்னா அவங்க அதை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட்ல தான் கொண்டு வருவாங்க. இப்போ அந்த மெடிசன் டெஃபினட்டா வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு 90% கன்ஃபர்மேஷன் தெரியும்னா அட்லீஸ்ட் பரவாயில்ல, அந்த காஸ்ட் எல்லாம் நீங்க எது கேபிட்டலைஸ் பண்ணலாம்.
இல்ல நாங்க எவ்வளோ ரெடி பண்றோம், ஆனா அது ஒன்றும் சக்சஸே வர மாட்டேங்குது, நாங்க எவ்வளோ ஒரு 7 கோடி ரூபா செலவு பண்ணிட்டோம், ஆனா இந்த 7 crore செலவு பண்ணதுக்கு அப்புறம் கூட மருந்து இன்னும் ரெடி ஆகல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது நீங்க என்ன பண்ணி ஆகணும், P&L கொண்டு போய் லாஸா தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். அப்படின்னும் பொழுது ஒரு ஆடிட்டர் ஒரு கிளைண்ட்டை வந்து ஆடிட் பண்றாங்கன்னா அவங்களுடைய செலவு எப்படிப்பட்டது, ஒரு 7 கோடி செலவு பண்ணியிருக்காங்க, இந்த மருந்து மார்க்கெட்டுக்கு வருமா வராதாங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி தான், வரலாம் வராமலும் போகலாம். இன்னொரு இடத்துல இந்த ஆப்டிக்கல் பிளஸ் ரேடாரை யூஸ் பண்ணி அவங்க ஒரு சேட்டலைட் டிசைன் பண்றாங்கன்னா இந்த சேட்டலைட் டிசைனிங் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகலாம் ஆகாம இருக்கலாம். இன்னும் சில இடத்துல ஓரளவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேட்டலைட் சக்சஸே ஆயிடுச்சுன்னா கூட டோட்டல் பில்ட்-அப் காஸ்ட், இந்த சேட்டலைட் உருவாக்குறதுக்காக இவங்க எடுத்துக்கிட்ட காஸ்ட் மொத்தமா இவங்க செலவு பண்ணது 8 கோடியா இருக்கலாம். ஆனா இந்த 8 கோடியில மொத்தமுமே இவங்க சேட்டலைட் பில்ட்-அப் பண்றதுக்கு எடுக்கல, கிட்டத்தட்ட 1.5 கோடி பார்த்தா நார்மல் ரொட்டீன் எக்ஸ்பென்சஸ்க்கு தான் எடுத்திருக்காங்க. இது எப்படி நம்ம கேபிட்டலைஸ் பண்ண முடியுங்கிற கேள்விகள் வரலாம். அப்போ ஒரு ஆடிட்டர் ஆகிய நாம் ஒரு கிளையண்ட்டை போய் நம்ம ஆடிட் பண்ணும் பொழுது அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது அவங்களுடைய டோட்டல் ஸ்பெண்டிங் இல்லை இன்கம் ஏர்ன்ட் இது எல்லாமே அவங்க ஒரு அமௌண்ட்டாக நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கரெக்டான அமௌண்ட்டா, டோட்டலாக 8 கோடி செலவு பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த 8 கோடியுமே இந்த சேட்டலைட்டுக்காக மட்டும்தான் அவங்க செலவு பண்ணியிருக்காங்களா, இல்லை இவங்களாம் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், ஏதோ ஒரு சயின்டிஸ்ட்டை பார்க்கணும், இவங்களாம் பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட்லாம் புக் பண்ணி அங்கே போயிருக்காங்க, அதையுமே கொண்டு வந்து அவங்க வந்து சேட்டலைட் பில்டப் காஸ்ட்டில் தான் இதையும் போட்டிருக்காங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு சேட்டலைட்டோட மேக்கிங் காஸ்ட்ல சேரும் சேராதுன்னு ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் எஸ்டிமேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ் நான் இப்போ சொல்ல போகிறது ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் வாட், ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த வேலை யாருடையதுன்னு கேட்டால் மேனேஜ்மெண்ட்டுடையது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது மட்டும் கிடையாது, இதுவும் இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சேஃப் கார்டிங் ஆஃப் அசெட்ஸ். அந்த பிஸ்னஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசெட்டையுமே பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டா முழுக்க முழுக்க அது மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, அதை கரெக்டான ஃபார்மேட்ல கொண்டு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது எந்த ஃபார்மேட்ல கம்பெனிஸ் ஆக்டினுடைய எந்த ஷெடியூல் பிரகாரம் எந்த டிவிஷன் பிரகாரம் நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ண போறோங்கிறது முதற்கொண்டு இதெல்லாம் யாருடைய பொறுப்புன்னு நீங்க கேட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுடைய பொறுப்பு. ரெண்டாவது, ஒரு லேண்ட் இருக்கு, இல்லை ஒரு லீஸ்டு பில்டிங் இருக்கு, ஒரு லீஸ்டு ஃபேக்டரி இருக்கு, இல்லை சொந்த ஃபேக்டரி இருக்குன்னா ஒவ்வொரு அசெட்டையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா சேஃப்கார்டு பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அதுவும் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஆடிட் பண்றதுக்காக வந்திருக்கக்கூடிய ஆடிட்டர் இருக்காரு, அவருடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன தெரியுமா படிச்சோம், அப்ஜெக்டிவ் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்னு படிச்சோம். நம்ம ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆடிட்டர் ஒரு கம்பெனியை ஆடிட் பண்றதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வேலை அந்த இடத்துல என்ன அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சா மட்டும்தான் ஒரு ஆடிட்னுடைய ஸ்கோப்பை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு ஆடிட்டர் இஸ் ஹியர் டு ஆடிட் அ கிளையண்ட் அப்படின்னா அந்த கிளையண்டோட பொறுப்பு என்ன, இப்போ ஆடிட்டருடைய பொறுப்பு என்ன, கிளையண்டோட பொறுப்பு இதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சாதான் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆடிட் சப்ஜெக்டை படிக்கும் பொழுது ஓகே இதுக்கெல்லாம் ஆடிட்டர் பொறுப்பாக மாட்டாரு, ப்ரெசன்டேஷன்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, இல்லை ப்ரிப்பரேஷன்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, இல்லை அசெட்டை வந்து இவங்க வந்து ஒழுங்கா பாதுகாக்கலைன்னா இதுக்கு பொறுப்பு வந்து மேனேஜ்மெண்ட் தான். ஆனா இதை ஆடிட் பண்ணும்பொழுது ஆடிட்டர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவர் வந்து சொல்லலாம் மேனேஜ்மெண்ட் கிட்ட, என்ன சொல்லலாம், ஹீ கேன் கம்யூனிகேட் டு த மேனேஜ்மெண்ட். என்னன்னு கம்யூனிகேட் பண்ணுவாங்க பாருங்க, இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு, அசெட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா சேஃப்கார்ட் பண்ணல, நீங்க நிறைய வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டோட ப்ரிப்பரேஷன்லையும் ப்ரெசன்டேஷன்லையும் நிறைய மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஆடிட்டர் அந்த கீ மேனேஜ்மெண்ட் கிட்ட டெஃபினட்டா தெரியப்படுத்தலாம். அதுக்கு ஆடிட்டருக்கு பொறுப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நவ் ஒன் செகண்ட். ஸோ ஆடிட்டர் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்புன்னு கேட்டால் ஆடிட்டரோட பொறுப்பு. பட் இந்த
ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் யாருடைய பொறுப்புன்னு கேட்டால் இந்த கம்பெனியோட பொறுப்பு, மேனேஜ்மெண்ட்டோடைய பொறுப்பு. நம்ம கம்பெனின்னு கூட சொல்ல மாட்டோம், we will tell that as மேனேஜ்மெண்ட். அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டோடைய பொறுப்பு தான் இது அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல எங்கே குதிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஆடிட்டருடைய அந்த அப்ஜெக்டிவ்ல படிப்போம். அப்ஜெக்டிவ் ஆஃப் அன் ஆடிட். எதுக்காக நம்ம அப்ஜெக்டிவ் ஆஃப் அன் ஆடிட்னு படிக்கிறோம்? நம்ம ஆடிட் பண்ணுறது எதுக்காக, என்ன அப்ஜெக்டிவ்காக நம்ம ஆடிட் பண்றோம் அப்படின்னா, நம்ம அதில் படிச்சிருக்கோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல் இஸ் ஃப்ரீ ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். அங்கேயே இந்த வேர்டு வந்துடும், மெட்டீரியல் அப்படிங்கிறது. அப்போ என்னன்னா, டோட்டலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், மெட்டீரியலி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல் இதுல வந்து என்ன சொல்றாங்க, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் மிஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கவே இல்லை. என்னன்னு கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருந்தால் போதும்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஸ்டேட்மெண்ட்னா இருக்கிறபடி அப்படியே கரெக்டாக போடுறது ஸ்டேட்மெண்ட். இதில் மிஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, எக்ஸாக்ட் அமௌண்ட் 1 crore வச்சுக்கோங்களேன், அங்கே 95 lakhs மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை 1 crore and 2 lakhs கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன பிசுறல்கள் இங்க இருக்கிறது பேர் தான் மிஸ்டேட்மெண்ட். இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக சேரும் பொழுது, மெஜாரிட்டியாக பார்க்கும்போது, ஆன் த ஹோல் பார்க்கும்போது, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட தரமே ஸ்பாயில் ஆயிடுதுன்னா அதுதான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஸோ மிஸ்டேட்மெண்ட்டே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடாதான்னு கேட்டால் இருக்கலாம். 1500க்கு பதிலாக 1600 போட்டிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல 95 lakhs பதிலாக 96 கம்ப்யூட் பண்ணியிருப்பாங்க. கம்ப்யூட்டேஷனில் சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், எஸ்டிமேட் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் நார்மலான இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து கம்மியா போட்டிருக்காங்க இல்லை அதிகமா போட்டிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். எக்ஸ்பென்சஸ்ல இந்த ஹெட்ல ஒரு 50,000 கம்மியா இருக்கு, இதுல ஒரு 5,000 அதிகமா இருக்கு, இதுல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி குட்டி 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 மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது ஆன் த ஹோல் பார்த்தா மெட்டீரியலா அது வந்து ஒரு பெரிய அமௌண்டா பாதிக்குதா, இல்ல ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிற மாதிரி இருக்கா, இல்லை வெளியில கொண்டு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த இவங்க மறைக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது இதை படிக்கக்கூடிய யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யார் யூஸ் பண்ண போறா, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை செபியா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கக்கூடியவங்க இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது அதில் ஹைலைட் ஆகி இருக்க வேண்டிய விஷயம் மறைஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தேவையில்லாமல் ஹைலைட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேக்ஸிமம் பார்த்தா சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கங்கே 5 கம்மி பண்ணால் கூட ஓகே. ஆனால் மொத்தத்தையும் ஆட் பண்ணும்போது அது பார்த்தா 1.5 கோடிக்கு ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆயிருக்கு. அப்போ இது கரெக்ட் கிடையாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் மெட்டீரியலாக பாதிக்கப்படும் பொழுது, மெட்டீரியலி அப்படிங்கிறது இதுதான், சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கன்னு இருக்கும்போது சிதறல்களாக பார்க்குறோம் நம்ம. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது ஒரு மேஜரான ஒரு அமௌண்ட்டு எங்கே இடிக்குதுன்னு சொல்லும் போது அது மெட்டீரியல் ஆயிடுது. ஏன் இதை நம்ம மெட்டீரியல்னு சொல்றோம்னா, எப்படி 1.5 கோடி, அப்ப டோட்டல் டர்ன் ஓவரே ஒரு கம்பெனிக்கு 50 கோடி தானும் போது 1.5 கோடி அவங்க ஓவர் ஸ்டேட் பண்ணிருக்காங்க ப்ராஃபிட், இது தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அந்த ஆடிட்டருக்கு இருக்கும். அப்போ அவர் அந்த மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ டெஃபினட்டா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஆடிட் பண்ணும்பொழுது அதுல இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்ஸ், சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும் பொழுது அது ஒரு பெரிய அளவில் மிஸ்டேட்மெண்ட் ஆகலைன்னா இட் இஸ் நாட் மெட்டீரியலி மிஸ்டேட்டட். நாட் மெட்டீரியலி மிஸ்டேட்டட். இல்ல குட்டி குட்டி மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது பெரிய மிஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா எஸ் இட் இஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியல் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கிற வரைக்கும் ஓகே, பட் இதெல்லாம் அப்படி யூனிஃபை பண்ணி ஒன்னா பார்க்கும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுடைய தரத்தை பாதிக்குதா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியே. ஸோ தட் டிசைட்ஸ் தி மெட்டீரியாலிட்டி. சில நேரங்களில் இட்ஸ் நாட் ஈவன் ஒரு உண்மையில ஒரு ஃப்ராடு நடந்திருக்கும், 10,000 ரூபாய்க்கு ஃப்ராடு நடந்திருக்கும். அந்த கம்பெனியில் வந்து டோட்டல் டர்ன் ஓவர் பார்த்தா 2,000 கோடி டர்ன் ஓவர் கூட இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அக்கௌண்டன்ட்டோ ஒரு கேஷியரோ யாரோ ஒருத்தர் 10,000 ரூபாய் ஃப்ராடை பண்ணியிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ஒரு வெறும் 10,000 rupees தான் அப்படின்னா கூட அந்த இடத்துல ஃப்ராட் அப்படிங்கிற ஒரு வேலை நடந்திருக்கிறதுனால டிஸ்பைட் தி ஸ்மால் அமௌண்ட் இந்த விஷயம் அப்படிங்கிறது வெரி வெரி மெட்டீரியல் தான். இந்த விஷயங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட் தான். இது அவ்வளோ ஈஸியாக வெறும் 10,000 ரூபாய் ஃப்ராட் தானே அப்படின்னு விட முடியாது. ஒரு எரர் நடந்திருக்கு, அந்த எரர்னால 1 lakh rupees வந்து நம்ம கம்மியாக கம்ப்யூட் பண்ணிட்டோம்னா கூட அதை கூட ஆடிட்டர் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். பிகாஸ் அந்த கம்ப்யூட்டேஷன் ஒரு எரர் நடந்திருக்கு, அதனால 1 lakh கம்மியாக போட்டிருக்காங்க, நம்ம சொன்னால் அவங்க மாற்றிடுவாங்க, அது பிரச்சனை கிடையாது.
எரர் அப்படிங்கிறது வேற, ஓகேவா? ஆனா ஃப்ராட் அப்படிங்கிறது வேற. ஃப்ராடுனா வேணும்னு தெரிஞ்சு இன்டென்ஷனலா பணத்தை அடிக்கணும்னு பண்ற விஷயம். ஸோ ஒரு ஃப்ராடு 10,000 ரூபாய்க்கு பண்ணியிருந்தா கூட அது ஒரு பெரிய மெட்டீரியலான விஷயம். ஆனா ஒரு எரர் நடந்திருக்கு. அப்படி இல்லையா, அவங்க எஸ்டிமேட் கம்ப்யூட் பண்ணும்போது தப்பா கம்ப்யூட் பண்ணிட்டாங்க, இல்ல அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணணும், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டா அந்த கம்பெனில இருக்கிற அக்கௌண்டன்ட்க்கு படிச்சு புரிஞ்சுக்கவே தெரியல, அவர் கண்ணா பின்னான்னு அதை அப்ளை பண்ணி வச்சு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னா அந்த மிஸ்டேக்னால ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் நடந்திருந்தா கூட அதை ஆடிட்டர் கண்டுபிடிக்கும் பொழுது அதை அவரு நாட் சோ மெட்டீரியல்மா, இதை நீங்க மாத்திக்கோங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவருக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பத்தின ப்ராப்பர் நாலேஜ் இல்லாததுனால இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அப்ளை பண்ணும் பொழுது அந்த நாலேஜ் டெஃபிஷியன்சினால, அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாததுனால அதை அவர் பண்ணியிருக்காரு. புரியுதா? அப்போ இதனால 2.5 lakhs ஓவர் ஸ்டேட் அண்டர் ஸ்டேட் ஆயிருந்தா கூட இது பெருசா மெட்டீரியலா எடுத்துக்காம போறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம். ஆனா ஃப்ராடுன்னு வந்துச்சுன்னா 5,000 ரூபாய்க்கு ஃப்ராட் நடந்தா கூட அது ஃப்ராடு தான், அது ஒரு பெரிய விஷயம். இந்த ஒரு இடத்துல 5,000 ஃப்ராட் பண்ணியிருக்கான், இவன் எத்தனை இடத்துல 5,000 ஃப்ராட் பண்ணியிருப்பான், இவன் கூட இன்னும் எத்தனை பேர் அந்த கனெக்ஷன்ல இருப்பாங்க, இந்த செயின் ஆஃப் பீப்புள் மொத்தமா சேர்ந்து எவ்வளவு ஃப்ராட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். ஸோ எல்லா இடத்துலையும் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது அமௌண்ட்டை மட்டும் வச்சு வராது, அமௌண்ட்டையோ சைஸ் ஆஃப் த அமௌண்ட்டையோ மட்டுமே வச்சு வராது. சில இடங்கள்ல அமௌண்ட் சின்னதா இருந்தா கூட அந்த நேச்சர் ஆஃப் த ஈவெண்ட், அது ஃப்ராடுனா அந்த ஃப்ராட் அப்படின்னு வரும்போது அந்த நேச்சர், அந்த சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டான்சஸ், இதெல்லாம் வச்சுதான் மெட்டீரியாலிட்டியை நம்ம என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது ஆடிட் அப்படிங்கிற இந்த ஸ்கோப்புக்குள்ள ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் பார்ட் ஆஃப் த வீடியோ. அடுத்த செக்ஷன் ஆஃப் த வீடியோல ஐ எக்ஸ்பிளைன் யூ மோர் அபவுட் இந்த மெட்டீரியாலிட்டியை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுதே ஐ எக்ஸ்பிளைன் யூ மோர் அபவுட் வைல் டூயிங் திஸ். லைக் நான் சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்டோட பொறுப்பு என்ன, ஆடிட்டரோட பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுதே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது என்னன்னா, மேனேஜ்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறது 2 ரிஸ்க், இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும். ஆடிட்டரோட பொறுப்பில் இருக்கிறது வந்து டிடெக்ஷன் ரிஸ்க். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும், ஓ மெட்டீரியாலிட்டிக்கு இந்த அளவுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது ஆடிட்டில் அப்படிங்கிறது. ஓகேவா? Until then, it's bye from me. Thank you so much. It's Krishna Priya.